Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இழை பாலத்தை காண சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தங்கலிங்கம். வணக்கம். இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. கோடை விடுமுறை மற்றும் சனிக்கிழமை விடுமுறை தினமான இன்று சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி படகு குழாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கூட்டம். அதாவது இங்கு தினந்தோறும் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தோ சுற்றுலா பயணிகள் வருவதால் சர்வதேச சுற்றுலா அந்தஸ்தை இந்த சுற்றுலா மையம் பெற்றுள்ளது. சாதாரண காலங்களை விட விடுமுறை தினங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் பல மடங்கு அதிகரிக்கும். அந்த வகையில் கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி படகு குழாமில் இன்று அதிகாலை முதலே குவிந்தனர். அவர்கள் விற்பனை சீட்டு மையத்திற்கு செல்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து பயண சீட்டு பெற்று கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபம் மற்றும் ஐயன் திருவள்ளுவர் சிலை நடுவே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி கூண்டு பாலத்தை கண்டு ரசித்து தங்கள் குடும்பத்தினுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தை கட்டுப்படுத்த பூம்புகார் போக்குவரத்து கழக பாதுகாவலர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த சீர் செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கலிங்கம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.